அதாவது 15ஆம் நிலையில் வரக்கூடியவரும் ஒரு ஆற்றல் மிக்க மாணவன் தான் என்பதுதான் இந்த போட்டி பரீட்சையினுடைய முக்கியமான விடயம். ஆகவே இது ஒரு தோல்வியாக எடுத்து விட முடியாது இல்லையா? இல்ல இதுல அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுல இப்ப இந்த மாணவர்கள் இந்த அவார்டு எடுக்கிற மாணவர்கள் ஸ்பெஷல் அவார்டோ சர்டிபிகேட் எடுக்கிற மாணவர்கள் நாங்கள் ஏர்லியாவே ஐடென்டிஃபை பண்ணி பேரண்ட்ஸுக்கு சொல்றோம், ஓகே இவ டேலண்டான ஆக்கள். இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டீங்கன்னா இலங்கையில இந்த முறை 13,000 பேர் மாணவர்கள் எடுத்தது எக்ஸாம். அப்போ அதுல நாங்கள் ஒரு 1,200 பேருக்கு தான் அவார்ட் கொடுக்க போறோம். ஏன்னா எங்களுக்கு மெட்டாக்களும் கொடுக்கலாம் ஆனா இடம் இல்லை எங்களுக்கு விழா நடத்துறக்கூடிய இடங்களுக்கு. அப்போ அந்த 1,200 பேரும் நாங்கள் ஏர்லியாவே ஃபைண்ட் அவுட் பண்றோம். அது நல்ல செய்யக்கூடிய ஆக்கணும். இப்போ உதாரணமாக நாங்கள் போன வருடம் இந்த GCSE அங்கே ஸ்ரீலங்காவில் பரீட்சை எழுதின மாணவர்களை எங்களது பரீட்சை எத்தனை வருடம் எழுதினவர்கள் ஒரு சர்வே செய்தனா. அந்த சர்வேல கிட்டத்தட்ட 90% ஆனார்கள் மாணவர்கள் எங்களது பரீட்சை எழுதினார்கள் எல்லாரும் 9A 8A எடுத்த மாணவர்கள் GCSE. அதே மாதிரி A லெவல்லையும் செய்யணும். அப்போ ஏர்லி இண்டிகேஷன் பெற்றோருக்கு கிடைக்குது இந்த இதன் மூலம் ஓகே எந்த பிள்ளை கணிதத்துல ஒரு டேலண்டான பிள்ளைன்ற. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவ அந்த பிள்ளைய ப்ரிப்பேர் பண்ணு. இல்ல அது நீங்க சொல்வது சரி. அதாவது சில வேளைகள் அது ஒரு திறமை மிக்க மாணவர் என்றால் அவர் திறமை மிக்க மாணவராகவே இருந்து விடலாம். ஆனால் அதற்கு அண்மையாக இருக்கக்கூடிய ஒருவரை பெற்றோர் கண்டுபிடித்தோ அல்லது ஆசிரியர் கண்டுபிடித்து அவரை தயார்படுத்தி முன்னிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்படியான போட்டி பரீட்சைகள் உருவாக்கும் என்ற விஷயம் உண்மைதான்.